சென்னையில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்காவில் அனுமதியின்றி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளை தனியார் மயமாக்க கூடாது என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மேதின பூங்காக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை குண்டுகட்டாக கைது செய்து வருகின்றனர். ஏற்கனவே ரிப்பன் மாளிகை முன்பு அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் திடீரென்று சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் 500க்கும் மேற்பட்டோர் கூடி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டது போன்று மேதின பூங்காவிலும் போராட்டத்தில் ஈடுபடுவோம், கலைந்து செல்ல மாட்டோம் என்று அறிவித்த நிலையில் காவல்துறையினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தற்பொழுது கைது செய்து வருகின்றனர். ஏற்கனவே முதலாவதாக காவல்துறையினர் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கலந்து செல்லுங்கள் என்று எச்சரித்தும் கலந்து செல்ல மறுத்ததால் காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் என்ற தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி செல்கின்றனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து ஒரு சில தூய்மை பணியாளர்கள் பூங்காவிற்குள் அங்கும் இங்கும் ஓடியவர்களை காவல்துறையினர் அறிவுறுத்தி அவர்களையும் கைது செய்திருந்தனர்.